அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் ஃபார்மாஃபிலிக். இன்றைக்கி நம்ம ஃபார்மாஃபிலிக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் மேலே போடப்பட்ட எல்லா கேஸுமே வந்து 14 அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே கிளப் பண்ணி 14 அன்னைக்கு முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம அதில் வந்து வேறு கேசஸாக இருக்குமோ, நிறைய ரீசன்ஸ்னால போட்டிருப்பாங்களோ அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் ப்ரேயர் என்னவாக இருந்திருக்கு, எல்லாத்துக்குமே காமனாக கோவிட் மார்க்ஸ் தரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ப்ரேயராக இருந்திருக்கு. ஸோ அந்த கேசஸ் எல்லாமே நமக்கு முடிஞ்சு ஆர்டர் காப்பி மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க. ஸோ 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆர்டர் காப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் காப்பியில் கோட் பண்ணியிருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் எனக்கு புரிஞ்ச அளவில் நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக போட்டிருந்திருக்காங்க, ஸோ பெட்டிஷனரோட ப்ரேயர் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கோவிட் மார்க்ஸ் வேணும், நாங்களும் வந்து கோவிட் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஏன் எங்களுக்கு மட்டும் தரல, மற்ற எல்லாருக்கும் தந்திருக்கீங்களே அப்படிங்கிறத கோட் பண்ணி காமிச்சு நர்ஸ் கொடுத்துருக்காங்க, லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டாக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்றத கோட் பண்ணி காமிச்சு ஏன் எங்களுக்கு மட்டும் கொடுக்கல, நாங்களும் கோவிட் பீரியடில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு முன்னாடி தெரியும் கவர்மெண்ட் வந்து கோவிட் மார்க்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் சைடு அவங்க வச்ச வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக கோவிட் பீரியடுக்காக ரெக்வயர் பண்ணப்பட்ட ஆளுங்க கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து அதர் வேரியஸ் ஸ்கீம்ஸ் லைக் ஆர்பிஎஸ்கே, சைல்ட் ஹெல்த் ஸ்க்ரீனிங் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன்ஸ் சர்வீசஸ் ப்ரோக்ராம் அண்டர் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், இந்த மாதிரி அதர் ஸ்கீம்ஸ் மூலமாக எடுக்கப்பட்டவங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு தர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க டைரக்ட் கான்டாக்ட் வித் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத கோட் பண்ணி கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு நாங்கள் இன்சென்டிவ் மார்க் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸோ 2 சைட் வாதத்தையும் கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் வந்து வேரியஸ் ஸ்கீம்ஸ்லேருந்து அவங்கள எடுத்தாங்க, அவங்க வந்து டைரெக்டாக தே ஆர் நாட் ரெக்வயர்ட் ஃபார் த கோவிட் டியூட்டி அப்படின்னாலும் அவங்களும் வந்து கோவிட் டியூட்டியில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அவங்களும் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் கவர்மெண்ட்டில் வந்து கோவிட் டைம் அப்போ வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், நர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இவங்களும் ஒரு டீமாக இணைஞ்சு தான் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க லைக் ஃபீவர் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸில் இருந்திருக்குறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து கோவிட் பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஃப்ளட் மிட்டிகேஷன், இந்த மாதிரி அதர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கோவிட் டைமில் ஆள் இல்லாத போது. ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து மார்க்ஸ் கொடுக்கலாம். டாக்டர்ஸ்க்கு கொடுத்த மாதிரி, நர்சஸ் கொடுத்த மாதிரி, லேப் டெக்னீஷியனுக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மார்க் பிரேக்கப் போட்டு நீங்கள் இவங்களுக்கும் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி மார்க்ஸ் இருக்குன்னா, 6 to 12 months வித்தவுட் பிரேக்னா 2 மார்க்ஸ், அண்ட் 12 months to 18 monthsனா 3 மார்க்ஸ், அண்ட் 18+ months அண்ட் to 24 months வித்தவுட் பிரேக்னா 4 மார்க்ஸ், அண்ட் ஓவர் 24 months அதாவது 2 இயர்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருந்தா ஃபைன். நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கும் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் இம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு கேட்டதுக்கும் அது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு வரும்ல, பிஎஸ்எல், அது ரிலீஸ் பண்ணப்படலை தானே, இப்போதைக்கு சிவி முடிச்சு அந்த டெம்ப்ரவரி லிஸ்ட்டு தானே வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இவங்களுக்கும் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க இவங்களையும், அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனல் கன்சாலிடேட்டட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஜட்ஜ் வந்து கிளியராக சொல்லிட்டாரு. கோவிட் மார்க்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் அதுலேயும் நீங்கள் என்ன க்ரிட்டேரியாவில் மார்க் கொடுக்க போகிறீங்க, என்னென்ன பேஸஸ், அதாவது 3 வீக்ஸ், ஐ மீன் 6 monthsனால் இவ்வளோ, 12 monthsனால் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன க்ரிட்டேரியாவில் மார்க்ஸ் கொடுக்க போகிறீங்க, எப்படி வந்து கோவிட் சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஃபார்மேட்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து அந்த ஆர்டரை வந்து நீங்கள் ரெஸ்பாண்டன்ட், அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை பாஸ் பண்ணி ஆகணும். மீன் அவங்களுக்குலாம் ஜிஓ போட்டு வந்துச்சுல, டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஜிஓ போட்டு வந்தது, இந்த மாதிரி இவ்வளோ நாள் வேலை பார்த்தா இவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்சென்டிவ் மார்க்ஸ்க்கு வந்து ஒரு ஜிஓ மாதிரி போட்டு வந்துச்சு. ஸோ அந்த ஜிஓ வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இந்த ஆர்டர் காப்பி வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து ரெஸ்பாண்டட், அதாவது கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை அப்லோட் பண்ணுவாங்க. அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி அப்டைன் பண்ணியிருக்க மார்க்ஸோடு ஆட் பண்ணி அதை வந்து ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா, ஒருவேளை அதிகமாகிடுச்சு மார்க் அப்படின்னா அவங்க வந்து ரேங்க்கில் முன்னாடி போகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு லிஸ்ட்லேயே வராமல் இருந்தாங்கன்னா அவங்க ரிஸ்கில் வந்து அதுக்கப்புறம் அவங்க சிவிலாம் முடித்து அதுக்கப்புறமா ஃபைனல் லிஸ்ட் விடுங்க, அதுக்கப்புறம் ஃபர்தர் பிரச்சனை இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் தான் அந்த ஆர்டர் காப்பியில் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் எம்ஆர்பி எழுதின எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு லேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் டைம் எடுக்க தான் செய்யும். நமக்கு ப்ராசஸிங் பிஎஸ்எல் வரதுக்கு இன்னும் டைம் எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் த ப்ரொசீஜர் இன்னும் பிஎஸ்எல் விடலை. அண்ட் பிஎஸ்எல் விடுறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த கோவிட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாஸ் பண்ண போகிற ஜிஓ இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு தான் நமக்கு வந்து பிஎஸ்எல் வரும், ஃபைனல் பிஎஸ்எல். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.